பேர்ல 11 பேர்த்துல கேப்டன் நிக்கோலஸ் பூரான் உட்பட நம்ம ஆளுங்க 8 பேர் உள்ள வந்திருந்தாங்க. 3 பேர் இல்லை. அதில் 2 பேர் இம்பாக்ட் பிளேயர், நவீன் உல்லாக் அண்ட் ரோஹித் சர்மா. தொழில் மேலே ஆணையா சொல்கிறேன், நேற்று ரோஹித் சர்மா வந்து உள்ளே வந்திருந்தாருன்னா நேற்று டபுள் மார்க் போட்டிருப்பேன். ஏன்னா நேற்று ரோஹித் சர்மாவுக்கு சூரியன் சனி சனி சூரியன் சனி சனி இதே காம்பினேஷனில் நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச்சில் அவர் 88 ரன் அடிச்சிருக்காரு T20ல. இதே காம்பினேஷனில் பழைய டேட்டாவில். ஆனால் நேற்று அவர் இம்பாக்ட் பிளேயராக வருவார்னு உறுதி கிடையாது. நேற்று இவனுக்கு அதிகமாக ரன் அடிச்சிருந்தா ஒரு பவுலரை கொண்டு வந்துருப்பானுங்க. அதனால் நான் எடுக்கல. நவீன் உல்லாக்கு ஏற்கனவே இதே மாதிரி போன வருஷம் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் அவரே உள்ளே கொண்டு வந்திருப்பேன். இப்போ இந்த 2 பேரையும் நான் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்திருப்பேன். இந்த 11 பேர்த்துல இவங்க இருந்திருந்தாங்கன்னா, நேற்று அவங்க 11 பேர் இல்லை. இப்போ இதில் இருந்திருந்தாங்கன்னா நேற்று நம்ம 9 பேர் 10 பேரை கரெக்டாக சொல்லிக்கலாம். இது இம்பாக்ட் பிளேயர் மெத்தடை எப்போ ஒழிக்கிறானோ அப்போ தான் இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதான்றது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ நேற்றே நான் மேட்ச் ப்ரிடிக்ஷன் ஏன் தரலன்னா, ரூல் படி லக்னோ தான் வந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு நிறைய பேரை மாத்துறானுங்க. நேற்று மொத்தம் 6 பேரை 4 பேரை 2 டீம்லையும் சேர்த்து மாற்றிருக்காங்க. எவனாவது ஒருத்தன் நம்ம எதிர்பார்த்ததோட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு 4 ரன் 5 ரன் பெரிய வித்தியாசம் வந்துச்சு, இல்லை ஒரு ஓவர் இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னா மேட்சே முடிஞ்சிடும். ஒரு 10 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் நிறையா எடுத்திருக்கேன். இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன். 2020 அந்த முழு லாக்டவுன் டைமில் அப்போ நான் அந்த டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணல. 2022 பிப்ரவரி மார்ச்சில் தான் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெலிகிராம்லாம் கிடையாது. மேட்ச் ஜெயிச்சா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அப்போ வந்து இந்த ஜியோ நம்பர்லாம் கூட கிடையாது. அப்போ என்னுடைய கிரிக்கெட் சாதா மெயின் நம்பர்லேயே தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரு 8 பேர் 7 பேர் வாங்குவாங்க. அப்போ வந்து வின்சி பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ். அப்போ வந்து ஃபுல் லாக்டவுன். வீட்டில் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் கிடந்தோம், வெளியிலே வரல. முழுமையான தளர்வு இல்லாத முழுமையான ஊரடங்குல வின்சி பிரீமியர் லீக்னு சொல்லி ஒரு மேட்ச் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 மேட்ச் 10 ஓவர். 7:30 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும், 9:30 மணிக்கு ஒரு மேட்ச், தப்பாக சொல்கிறேன், 5:30 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும், 7:30 மணி மேட்ச் நடக்கும், 11:30 மேட்ச் நடக்கும். வாரத்தில் 2 நாள் மட்டும். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஹோட்டல் வந்து பார்சல் மட்டும்தான். அது நம்ம என் கிளைண்ட் சேலத்தில் மிலிட்ரி ஹோட்டல், நல்லா சிக்கன் மட்டன்லாம் நல்லா செய்வாங்க. இங்கே சேலம் அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புற கந்தன் மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லி ஃபேமஸான கடை. அங்கே நான் ஒய்ஃபு எங்கள் பையன் 3 பேர் சாப்பிட்றதுக்காக போகிறோம். நாங்கள் போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, மேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே போய் கடையிலலாம் ஆர்டர் பண்ணி இப்போ இலையில வந்ததுக்கப்புறம் சிரஞ்சீவின்னு சொல்லி அப்போ ஒசூரில் அந்த பையன் இப்போ காணும். அவன் தான் எனக்கு இந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தது. அவன் ஃபோன் பண்ணி என்ன டாஸ் போட்டாங்கன்னா 10 ஓவர் மேட்ச் ஆளுக்கு 8 ஓவர், 8 ஓவர் மட்டும் சொல்லிட்டாங்கண்ணான்றான். பிளேயர்ஸு வீட்டில் இருக்குது, ஜாதகம் வீட்டில் இருக்குது, எதுவுமே இல்லை என்கிட்ட. வீடுங்கிறது ஒரு 3/4 கிலோமீட்டர் தான். பட் என்னால் போய் போட முடியாது. நான் இப்போ என்ன பண்ணேன், ஃபோனில் நான் நினச்ச டீம் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு ஜாம கோல் பிரசன்னம் போட்டேன். நான் வந்து அப்போ வந்து அந்த வின்சி பிரீமியர் லீக்ல சால்ட் பாண்ட் பிரேக்கர்ஸ்க்கும் டார்க் வியூ எக்ஸ்ப்ளோசர்னு ஒரு டீம். சால்ட் பாண்ட் பிரேக்கர் அதில் வந்து அந்த சுனில் ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் இருப்பான், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு, அவன் கேப்டனு. அந்த டார்க் வியூ எக்ஸ்ப்ளோசரில் அந்த ஒருத்தர் இருப்பான், அவன் கூட அந்த விராட் கோலியில் ரீல்ஸில் வருவான். மேட்ச் ஒரு விக்கெட்டோட இப்படி எச்சு தொட்டு இப்படி டிக் அடிக்கிற மாதிரி இருப்பான். அவன் பேர் நல்ல பேர் சம்திங், அதை எச்சு தொடுற மாதிரி இருப்பான். விராட் கோலி விக்கெட் எடுத்துருவான். அடுத்த விராட் கோலி 6 எடுத்துட்டு அவன் பண்ண மாதிரி பேட்டில் இப்படி பண்ணி காட்டுவான். பேர் நல்ல பேர், டக்குன்னு நுழைய மாட்டேங்குது. பேரை கண்டுபிடிச்சிட்டேன், கேசரி வில்லியம்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு டீமோட கேப்டனாக இருப்பார், அந்த டார்க் வியூ எக்ஸ்ப்ளோசர்னு. நான் வந்து அந்த சுனில் ஆம்ப்ரோஸ் தான் இப்போ டாப்பில் இருந்தார். அதாவது சால்ட் பாண்ட் பிரேக்கர் தான் மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சு டாப்பில் இருந்தது. இன்னைக்கு அந்த டீம் ஜெயிக்குமான்னு சொல்லி பிரசன்னம் சும்மா ஒரு ஃபோன்லேயே போட்டேன். அப்போ வந்து மொத்தமே 7 பேர் தானே ரிசல்ட் வாங்குவாங்க. இப்போ ஒரு 30 பேர் வாங்கினாங்கன்னா அப்போ 7 பேர் தான் வாங்குவாங்க. 7 பேர் இல்லை, 6 பேர் தான் வாங்குவாங்க. அந்த 6 பேருக்கும் ஒரு கையிலே வாட்ஸ்அப் அப்படி லெஃப்ட் ஹேண்ட்லேயே அனுப்பிவிட்டுருவேன். அப்போ அந்த கேசரி வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு கேப்டன், நான் வந்து டாஸ் போடுறேன். நான் சொன்ன டீம் ஜெயிக்குமான்னு போடுறேன். உதயத்தை குரு பார்க்குது. அது கோச்சார குரு வந்து உதயத்தை, அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ கடக உதயம் வந்தது, உதயத்தை குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக வின்னு அப்படி சொல்லி சால்ட் பாண்ட் பிரேக்கர்ஸ்னு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், சால்ட் பாண்ட் பிரேக்கர் 8 ஓவருக்கு 52 ரன் தான் அடிச்சுக்கிறாங்க. 52 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. 52ங்கிறது 8 ஓவருக்கு பெரிய விஷயம் கிடையாது T20ல. ஏன்னா அது இப்படி மாட்டிக்கிட்டேன். கண்டினியூஸாக இப்போ 4 மேட்ச் வின்னு, அது ஜெயிச்சிருந்தா 5வது மேட்ச் வின்னு. அப்படி இருந்தது ஒன்று. கடைசியாக
வந்து பார்த்தா அந்த மேட்ச்சில் மொதல் ஓவர்லேயே 2 விக்கெட் போயிடுச்சு. சுனில் ஆம்ப்ரூஸ் பவுலிங் போடுவார், பேட்டிங் பண்ணுவார். சுனில் ஆம்ப்ரூஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாரு மொதல் 2-3 விக்கெட்டை. கடைசியாக 2-2 வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அது ஜாக்பாட் மேட்சாக போயிடுச்சு கடைசியாக. அது மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், தோத்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? இப்போ நேற்று வந்து எல்எஸ்சி தான் எனக்கு வந்தது, ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் நான் நேற்று கொடுத்துருந்துருப்பேன். இது இந்த இம்பாக்ட் பிளேயரில் கரெக்டாக கொடுத்தாலே தோக்குது. அப்போ எங்கே போய் ரிஸ்க் எடுக்கிறது தான் கொடுக்கல. ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு குவாலிஃபயர் மேட்ச் மாதிரி. பட் மழை பெய்யுன்றாங்க. பட் பெய்யலைன்னா மழை வருமா வராதான்னு ஜோசியத்தில் சொல்ல முடியுமான்றாங்க. அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். உறுதியாக இத்தனை மணிக்கு மழை பெய்யும், இத்தனை மணிக்கு விடும், அதுக்கப்புறம் இத்தனை ஓவரில் மேட்ச் ஆரம்பிக்குன்னு யாராவது சொன்னால் சொல்லுங்கள். நான் எத்தனை லட்சம் ஆனாலும் சரி அவங்ககிட்ட போய் ஜோசியம் படிச்சுட்டு நானும் மழைலாம் போடுறேன். நல்லா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, என்னால் முடியாது, மேபி சொல்கிறவங்க இருக்கலாம். ஆர்சிபி சார்பாக இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு கிரிக்பஸில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், மஹிபால் லோம்ரோர், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னல் சிங், முகமது சிராஜ், யாஸ் தயால், கரண் சர்மா. இதில் என்னுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைசாக் விஜயகுமார் உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நேரம் நல்லா இருக்குது, கொண்டு வந்தால் ஆர்சிபிக்கு ஒரு ப்ளஸ் வரும். அதே மாதிரி லக்கி ஃபெர்குஷன் அவருக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்து இந்த கரண் சர்மாவையும் ஸ்வப்னல் சிங் தூக்கலாம். பட் நம்ம சொல்லி கேட்க போகிறாங்களா? கிடையாது. ஆர்சிபி சார்பாக ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரி மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சம்சீர் ரெஸ்வி, மிச்சல் சாண்ட்னர், தோனி, ஷர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே, சிம்ரஜித் சிங் இவங்கெல்லாம் இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்காங்க. ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஆரம்பித்து அதிலே தான் முடியுது. ஸோ இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணால், இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆல்ரவுண்டரில் ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, கேமரூன் கிரீன் இவங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. பவுலிங்கில் துஷர் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங், முகமது சிராஜ் இவங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இதே டீமில் கரண் சர்மா உள்ளே கொண்டு வந்துருங்க. துஷர் தேஷ்பாண்டே, முகமது சிராஜ் அந்த சிங்கை வெளியில் எடுத்துருங்க. சேம் அதே டீம், எதுவும் மாற்றம் இல்லை. ஒருவேளை சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பிடிச்சது அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ருத்ராஜ் கெய்க்வாட் 4 பேரை கொண்டு வந்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் மிச்சல் சாண்ட்னர் விளையாண்டாருன்னா அவரு நீ நல்லா விளையாடுவார். ஸோ இதுதான் என்னுடைய டீமு. ஸோ இது உத்தேசமான டீம். ஒருவேளை டாஸ் போட்ட பிறகு ஏதாவது பிளேயர்ஸ் வழக்கம் போல் மாற்றுற மாதிரி மாற்றினாங்கன்னா கடைசி நிமிஷம். ஸோ உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போட்டி ஆரம்பித்து 4ஆம் பாதத்திலே தான் மேட்ச் முடியுது. ஸோ டாஸ் போட்ட பிறகு ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழும் பட்சத்தில் நான் வந்து என்னுடைய டெலிகிராமில் அக்யூரேட்டான ட்ரீம் 11 என்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்குமா அல்லது சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கான பதில் வந்து இந்த திரையில் தோன்றுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்குமா சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்றத கட்டண அடிப்படையில் கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மீண்டும் நாளைக்கு வீடியோ வராது, ஒய்ஃப் கிளாஸ் போயிடுவாங்க. ஸோ நாளைக்கு 2 மேட்ச்சு வழக்கம் போல் டெலிகிராமில் ட்ரீம் 11 கட்டாயம் வரும். மொதல் மேட்சுக்கும் சரி செகண்ட் மேட்சுக்கும் சரி டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.